நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கெப்பாசிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கெப்பாசிட்டர் வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்னா எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கின்னு அதுக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கின்னு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எனர்ஜி கொடுக்கும். இதில் வந்து இந்த பக்கம் இந்த கோடாக இருக்குதுல்ல, இந்த கெப்பாசிட்டர் இந்த சைடு இருக்கிறது வந்து இது ப்ளஸ்ஸு, ஆப்போசிட் சைடு வந்து மைனஸு. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ இந்த ஸ்பீக்கருக்கு பேஸு பூஸ்ட் கொடுக்கறதுக்காக. இப்போ நம்ம இதை வந்து இது கூட சால்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் இது கூட ப்ளஸ் பாசிட்டிவ் ஒயரில் சால்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயரில் சால்ட்ரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு சால்ட்ரிங் அயனை வச்சு சால்ட்ரு பண்ணிக்கலாம். சால்ட்ரு பண்ணிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டர் கூட வந்து இந்த பாசிட்டிவில் பாசிட்டிவ், இந்த பாசிட்டிவில் இந்த பாசிட்டிவ், வந்து இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். நல்லா பாருங்கள். இப்போ இது கூட வந்து சால்ட்ரு பண்ணிட்டு வேறு சால்ட்ரு பண்ணிட்டுங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ளூடூத் தனியாக இது சின்ன ஜேபிஎல் ஸ்பீக்கர் அதுலேருந்து எடுத்து இப்போ அது கூட வந்து அதோட இது லைன் தான் இது. இப்போ அது கூட வந்து இதை கனெக்ட் பண்ணி மியூசிக் ப்ளே பண்ணலாம். ஏன் அதை பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம்னா பாசிட்டிவில் தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதில் வந்து தான் நெகட்டிவ் போயிட்டு அப்புறமேட்டு தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால தான் பாசிட்டிவில் இது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்பீக்கரோடு கனெக்ட் பண்ணிட்டுங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து அந்த அடாப்டர் கேஸோடு இருந்தாலும் ஒழுங்காக தெரில உங்களுக்கு. அதனால் இப்போ வந்து தனி எடுத்துக்க கழட்டி காமிக்கிற பேஸ் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சாங் ப்ளே பண்ணுறேன். இருங்க 2 செகண்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம பாட்டு போடலாம். இப்போ சாங் ப்ளே பண்ணுற பாருங்க. உங்களுக்கு அசிங் பிடிக்குமா சமீரா பிடிக்குமா? எனக்கு அசிங்கமா கேட்க தான் பிடிக்கும்.
பிடிக்குமா? இப்போ கரெக்டாக பேஸ் ஒர்க் ஆகுது. இப்போ அந்த கெப்பாசிட்டர் எதுக்கு யூஸ் சொல்லிட்டு பார்த்துட்டுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ். திரும்பி இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.